Very good evening, friends. In today's class, 7th standard English, we are going to learn about modal verbs. So, before that, we'll just quickly recap what a verb is. Verb means a word that indicates an action or it denotes a state of being. ஒரு செயலை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையானது verb என்றும் கூறப்படும் அல்லது ஒரு நிலை அதை தெரிவிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த செயல் சொல்லானது verb என்பது. நிலைனா எப்படி மேம்? இப்ப நான் ஒரு பெண். ஐ ஆம் அ கேர்ள். ஆம்ங்கிற வார்த்தை வந்து ஒரு நிலையை தெரிவிக்குது. அத வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, ஸ்டேட் வெர்ப். ஆக்ஷன் வெர்ப் கிடையாது. ஆக்ஷன் வெர்ப்லாம் என்னலாம்? நீஞ்சறது, படிக்கிறது, குதிக்கிறது, ஆடுறது, வரையறது. இதெல்லாம் நம்ம ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவோம்? ரைட், டிரா, சிங், ஸ்விம், டீச். I'm teaching you English. I'm teaching English for 7th standard. So it denotes an action verb. Whereas, if at all it tells the state of a being, I am a girl, you are a boy, are. So it denotes a state of a being. So those are state verbs. Okay, we know what a verb is now. What is this modal verb then? அப்படின்னா இந்த மாடல் வேர்ப்னா என்ன மேம்? மாடல் வேர்ப்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்- பேசும் நபர் அவருடைய எண்ணம் என்னவென்று தெரிவிக்கிறது. எண்ணம்னா அவரால முடியும் முடியாது ஒரு அனுமதி கேட்கறது ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா பாசிபிலிட்டி இது எல்லாத்தையும் தெரிவிக்கும். அதுதான் மாடல் வேர்ப். இப்போ என்னால பாட முடியும் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். பாடுறதுங்கிறது என்ன? ஒரு செயல் சொல் இல்லையா? இட் இஸ் an ஆக்ஷன் verb to tell in English. So you're telling that you can sing. உங்களால ஒரு விஷயத்த முடியும்னு சொல்றீங்க. இந்த முடியும்னு தெரிவிக்கிற வார்த்தை எது? முடியுங்கிறது என்ன ஆங்கிலத்துல? அபிலிட்டி. என்னால ஒரு விஷயத்த பண்ண முடியும். என்னால நல்லா வரைய முடியும். என்னால நல்லா சமைக்க முடியும். என்னால நல்லா ஓட முடியும். இந்த பண்ண முடியும். என்னுடைய திறன், என்னுடைய அபிலிட்டி. அதுதான் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்? அபிலிட்டி. அந்த அபிலிட்டிய தெரிவிக்கக்கூடிய வார்த்தை என்ன? கேன். என்னால முடியும். அபிலிட்டிக்கான ஸ்பெல்லிங் என்ன? ABILITY. முடியும். கட்டாயமா என்னால ஒரு விஷயத்த பண்ண முடியும். So it is telling it indicates the intention of speaker. So what these modal verbs are doing? இந்த modal verbsங்கிறது என்ன பண்றது? ஒரு நபர், பேசும் நபர் அவருடைய எண்ணம். அந்த எண்ணம் வந்து அவரால் முடியும், முடியாது என்பதை தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம். இல்லாட்டி அனுமதியை வேண்டி கூறக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். அல்லது ஒரு வாய்ப்பு வாய்ப்புனா பாசிபிலிட்டி. ஒரு விஷயம் நடக்கும், நடக்காது. இது மாரி தெரிவிக்கும் இல்லையா? மே இட் மே ரெயின் டுமாரோ. நாளைக்கு ஒரு வேளை மழை பெஞ்சாலும் பெய்யலாம். மேங்கிற வார்த்தை தான் இங்க பாசிபிலிட்டியா இருக்கு. பாசிபிலிட்டினா என்ன? வாய்ப்பு. பண்ண முடியும், பண்ண முடியாது. வாய்ப்புகள் இருக்கு, இருக்காது. அத தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகள். சோ அதெல்லாம் என்ன மேம்? எந்தெந்த வார்த்தைகள் மாடல் வெர்ப்ஸ்? இப்போ சிங், ரைட், டிரா, பெயிண்ட், டீச் இதெல்லாம் வந்து ஆக்ஷன் வெர்ப்ஸ்ன்னு சொன்னீங்க. இப்ப இந்த மாடல் வெர்ப்ஸ்லாம் என்ன? கேன், குட், மே, மைட், வில், வுட், ஷால், ஷுட், மஸ்ட். சோ இது எல்லாமே இந்த ஸ்பீக்கர்னுடைய இன்டென்ஷன் அதாவது அபிலிட்டி, பர்மிஷன், பாசிபிலிட்டி இது எல்லாத்தையும் தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகளா தான் இந்த மாடல் வெர்ப்ஸ் ஆனது இங்க இருக்கு. We can make a note down of this meaning which I have written.
Modal verbs indicate intention of the speaker. பேசும் நபர் அவருடைய எண்ணத்தை தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகளாக இந்த மாடல் verbs ஆனது இருக்கும். It can be what can be the intention. The intentions can be ability that includes ability, possibility, வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம். மே, மைட், பெர்மிஷன், அனுமதி. So in today's session, we will look into these modal verbs. I'll try to complete 4 modal verbs: can, could, may, might. In what situations we use these kind of modal verbs, and with examples we'll see. As usual, towards the end, we shall solve a quiz pertaining to the modal verbs. And today, interestingly, we are going to see towards the end one proverb and a vocabulary. vocabularyனா ஒரு புது வார்த்தை கத்துப்போம். அந்த புது வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? அந்த வார்த்தைய வந்து ச ஒரு எளிமையான ஒரு வாக்கியத்துல எப்படி நம்ம உபயோகப்படுத்தலாம்? அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். இப்ப இந்த மாரி ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு புது வார்த்தை கத்துக்கிறத, நீங்க உங்களுடைய தினப்படி கம்யூனிகேஷன்ல நீங்க உரையாடல்ல நீங்க உபயோகிக்கலாம். நீங்க உபயோகிச்சீங்கன்னா, உங்களுடைய நண்பர்களும் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. So that you will learn new word in every English class so that your vocabulary improves, right? I'll try to include vocabulary. That is one word for every session, one new word for every session with a simple example so that you understand the meaning very well and you will also use in your day-to-day communication. Okay, we'll move on to the modal verbs can and could. இதுக்கான அர்த்தம் என்ன? Be able to. ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. It has got 2 important uses, 2 purpose where we use this word can. 2 important express ability. என்னால ஒரு விஷயத்த பண்ண முடியும். I can swim. It tells the ability that you can swim well. To express permission. ஒரு அனுமதி கேட்கறதுக்கு. Can I use your pen? நான் உன்னுடைய பேனாவை உபயோகிக்கலாமா? சோ 2 விதமான சூழ்நிலைகள்ல எப்படி நான் இந்த வார்த்தையான கேன உபயோகிக்கிறேங்கிறத பார்த்தேன். இத ஒரு உதாரணத்தோட பார்ப்போமா? We can drive car. I can drive. என்னால ஒரு காரை ஓட்ட முடியும்.
என்னால பண்ண முடியும். டிரைவ்ங்கிறது ஆக்ஷன் வெர்ப். என்னால முடியும்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை எது? கேன். இல்லையா? சோ அதனாலேயே இங்க கேன் வந்து மாடல் வெர்ப் அப்படின்னு சொல்றோம். For initially you can make note of it like this, so that you will be able to distinguish which is a modal verb and which is a action verb, which is an action verb. எது வந்து ஒரு செயலை தெரிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, எது வந்து ஒரு பேசும் நபருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை எது அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். கேன்ங்கிறது தான் மாடல் வெர்ப், டிரைவ் வந்து ஆக்ஷன் வெர்ப். ஓகே. இப்ப இந்த உதாரணம் இங்க எதுக்கு மேம் உபயோகிச்சிருக்கீங்க? டு எக்ஸ்பிரஸ் அபிலிட்டின்னு எழுதினோம் இல்லையா? என்னால ஒரு விஷயம் பண்ண முடியும். என்னால கார் ஓட்ட முடியும்னு நான் சொல்றேன். ஐ கேன் டிரைவ் அ கார். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஏ. ஃபார் பி, டு எக்ஸ்பிரஸ் பெர்மிஷன். நான் இந்த புத்தகத்த கடனா வாங்கிக்கலாமா? கேன் ஐ borrow this book? So we have seen two examples wherein this word can is used. In first instance, it is used to ask, it is used to express ability. தன்னுடைய திறனை வெளிப்படுத்துறதுக்காக உபயோகிக்கக்கூடிய வார்த்தையாக இந்த இடத்துல கேன் இருக்கு. ரெண்டாவது உதாரணத்துல அனுமதி கேட்கறதுக்காக உபயோகிக்கப்படுற வார்த்தையாக இருக்கு. என்னால ஒரு விஷயத்த பண்ண முடியும். நான் அனுமதி கேட்கிறேன். இந்த 2 சூழ்நிலைகள்ல இந்த கேன் உபயோகிக்கலாம். அடுத்தபடியாக could. I'll wait for a minute so that you can make note of this. Make note of these examples. This is A, express ability, and the example for it is I can drive a car. B, to express permission, can I borrow this book? This example is for B subdivision. We'll move on to modal verb could. இது past form, past tense. Canனா பண்ண முடியும். பண்ண முடிஞ்சது. I could I could sing well when I was young. நான் சின்ன வயசுல இருந்தபோது என்னால நல்லா பாட முடிஞ்சது. பாட முடிஞ்சது. I could sing well. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப என்னால நல்லா பாட முடியாதுன்னு நான் சொல்லலாம். ஒரு ஒரு திறன் முன்னாடி என்னால வெளிப்படுத்த முடிஞ்சது. ஒரு வேலைய என்னால முன்னாடி பண்ண முடிஞ்சது. இப்ப எனக்கு பண்ண முடியல. அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக இந்த could இருக்கு. இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, என்னால இந்த வேலைய பண்ண முடியும். கண்டிஷனல். So it is used to tell things which it happened in the past. And one more instance, based on the satisfaction of the conditions, a task would be performed. ஒரு செயலானது ஒரு சில நிபந்தனைகளை நிறைவேற்றினால் அந்த செயலானது நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நம்ம இந்த வார்த்தையான அதாவது மாடல் வெர்பான குட்ட உபயோகிக்கிறோம். So example 1 is ability in the past. கேன் வந்து அபிலிட்டி. என்னால நல்லா நீஞ்ச முடியும். ஐ கேன் ஸ்விம் வெல். என்னால நீஞ்சு முடிஞ்சது. ஐ குட் ஸ்விம் வெல். அப்படின்னா இப்ப என்னால பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு புரியுது. அபிலிட்டி. நாட் ஜஸ்ட் அபிலிட்டி. இட் இஸ் அபிலிட்டி இன் தி பாஸ்ட்.
சின்ன வயசுல இருந்தபோது என்னால வேகமா ஓட முடிஞ்சது. என்னால வேகமா ஓட முடிஞ்சுது. வென் ஐ வாஸ் யங், ஐ கேன் ரன் ஃபாஸ்ட்ன்னு என்னால சொல்ல முடியாது. சின்ன வயசுல இருந்தபோது என்னால ஓட முடியும் அப்படின்னு நான் பேச மாட்டேன். நான் எப்படி பேசுவேன்? சின்ன வயசுல இருந்தபோது என்னால ஒரு வேலைய செய்ய முடிஞ்சது. யூ குட் டூ சம்திங் வென் யூ வேர் யங். இட்ஸ் நாட் டெல்லிங் தட் விச் யூ கேன் டூ இட் ரைட் நவ். இப்ப எந்த விஷயத்த பண்ண முடியுங்கிறத பத்தி பேசல. எந்த ஒரு வேலை உங்களால செய்ய முடிஞ்சது முன்னாடி காலத்துல. முன்னாடி காலம்னா இட் கேன் பி சம் டைம் பேக், நாட் few years back. It can be a few months ago as well. முன்னாடி என்னால ஒரு செயலை செய்ய முடிஞ்சது. So in simple terms, it is ability in the past. I use this word could. Example 2, it is based upon conditional. If conditions are satisfied. சில நிபந்தனைகள் வந்து நிறைவேற்றப்பட்டால் அந்த செயலானது நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய உதாரணம். I could buy a car if I had money. ஒரு ஒருவேளை என்கிட்ட பணம் இருந்திருந்ததுன்னா என்னால கார் வாங்க முடியும். ஒருவேளை என்கிட்ட பணம் இருந்ததுன்னா என்னால கார் வாங்க முடியும். இப்பவும் பண்ண முடியும்னு தான் சொல்றோம். ஆனா அந்த அது வாங்க முடியுங்கிறது எப்போ வாங்க முடியும்? ஒருவேளை பணம் இருந்தாதான். ஸோ திஸ் இஸ் தி கண்டிஷன். இஃப் ஐ ஹேட் மணிங்கிறது தான் இங்க கண்டிஷன். இந்த நிபந்தனை வந்து நிறைவேற்றப்பட்டால் இந்த செயலானது நடக்கும். ஐ குட் பை அ கார் ஒன்லி வென் I had a money. Only if at all I have money. So this is the second instance where could be used. This is the first instance where could can be used. Ability in the past is the first instance. If conditions are satisfied is the second instance where I can use this word could. I could buy a school. I could buy a car if I had money. It can be used for permission as well. Can விட could வந்து இன்னும் polite. Can I borrow your book? அது பர்மிஷனுக்காக உபயோகிக்கப்படுற ஒரு வாக்கியமா நம்ம பார்த்தோம். அதை விட இன்னும் பொலைட்டா, இன்னும் தன்மையா கேட்கக்கூடிய வார்த்தை தான் could. It is more polite than we'll see how it is more polite while asking permission. Could you please open the window? நீ தயவு செஞ்சு இந்த ஜன்னலை திறந்து விட முடியுமா? Could you please open the window? தயவு செஞ்சு இந்த ஜன்னக்கதவை திறந்து விட முடியுமா? இன்னொரு உதாரணம் பார்ப்போம். Could you, when you want to be more polite while asking someone, you will definitely use could because it is more polite than the modal verb can. Could you post the letter? Could you
post this letter. எனக்காக இந்த போஸ்ட் தயவு செஞ்சு நீ அனுப்ப முடியுமா? could you post this letter for me? எனக்காக நீ இந்த கடிதத்தை அனுப்ப முடியுமா? போஸ்ட் பண்ண முடியுமா? It is more polite while asking as a permission than the modal verb can. Depending upon the instance, how a sentence is written, these modal verbs differ. So one more instance, possibility. வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய இடங்கள்ல கூட இந்த could உபயோகிக்கப்படலாம். I hear, எனக்கு கேக்குறது. I hear, முன் கதவுல ஒரு தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. I hear a tap at the front door. முன் கதவு தட்டுற மாதிரி ஒரு சத்தம் எனக்கு கேக்குறது. ஒருவேளை என்னுடைய நண்பரா கூட இருக்கலாம். It இருக்கலாம். It could be my friend. ஒருவேளை என்னுடைய நண்பராக கூட இருக்கலாம். It could be my friend. So when we are seeing this word could, we saw 4 instances where it can be used. Number 1, to express ability in the past. கடந்த காலத்துல உங்களால ஒரு செயலை செய்ய முடிஞ்சது அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய இடத்துல இந்த could உபயோகிக்கப்படலாம். சில நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் இந்த செயலானது நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய இடங்கள்ல இந்த could உபயோகிக்கப்படும். என்னால இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்னால இந்த வேலையை பண்ண முடியும். I could buy a car if I had money. That is the instance where I'm trying to explain this sentence if conditions are satisfied. ஒரு அனுமதிக்காக கூட உபயோகிக்கப்படலாம். இந்த அனுமதி கேட்கறது வந்து can விட could வந்து இன்னும் தன்மையானது. It is more polite than the word can. It can be used to indicate possibility. வாய்ப்புகள் இருக்கு. யாரோ கதவை தட்டுறாங்க. ஒருவேளை என்னோட நண்பரா கூட இருக்கலாம். முன் கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்கறது எனக்கு. ஒருவேளை என்னுடைய நண்பராக கூட இருக்கலாம். It could be my friend. Right? So we have seen 2 words, can and could. How it could be used in our day-to-day communication. What are the situations in which I use this word can and could? Yeah. In progress. So in today's class, we learned about what a modal verb means, how it is different from a normal verb. So 2 modal verbs we have seen until now. What are those 2 modal verbs? Can and could. I don't want to progress further so that you don't get confused. For today's class, I am just stopping with 2 modal verbs, can and could. Okay. I hope you have written the conditions where we use this word could, 4 conditions.
I will be sharing the screen of a quiz wherein we are going to solve pertaining to can and could. Where you are going to use can, where we should use could, will be understood even more better by solving this quiz. Okay. மைக்கேல் டேஷ் ஸ்பீக் நார்வீகன் ஃப்ளூயன்ட்லி. நார்வீகன்ங்கிறது ஒரு பாஷை, ஒரு லாங்குவேஜ். மைக்கேலால அந்த பாஷைய சரளமா பேச முடியும். சரளமா அப்படிங்கிறது தான் ஃப்ளூயன்ட்லி. முடியும், அபிலிட்டி. அதனால கேன், காண்ட். பண்ண முடியாதுன்னா காண்ட். கேனாட்னுடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம் தான் காண்ட். முன்னாடி காலத்துல பண்ண முடியலன்னா குட் நாட். பண்ண முடியும்னா கேன், பண்ண முடியாதுன்னா கெனாட். பண்ண முடிஞ்சது அப்படின்னா குட், பண்ண முடியவில்லை அப்படின்னா குட் நாட். சில்ட்ரன் டேஷ் என்டர் திஸ் டெரிட்டரி, இட்ஸ் ஹைலி டேஞ்சரஸ். குழந்தைகளால இந்த இடத்துக்கு உள்ள நுழைய முடியாது, ஏன்னா இது ரொம்ப ஆபத்தான இடம். உள்ள நுழைய முடியாது. கான், கெனாட்னுடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம். The secretary dash type 150 words a minute. அந்த செக்ரட்டரியால ஒரு நிமிஷத்துக்கு 150 வார்த்தைகளை வந்து டைப் பண்ண முடியும். கேன், பண்ண முடிஞ்சது அப்படின்னா தான் குட். பண்ண முடியும். மார்க்கோஸ் டேஷ் டிரைவ் வென் ஹி வாஸ் 22. 22 வயசா இருந்த பொழுது. இருந்த பொழுதுனா ஏதோ கடந்த காலத்தை பத்தி பேசுறாங்க. கடந்த காலத்தை பத்தி பேசுறத நம்ம என்ன வார்த்தையை உபயோகிப்போம்? குட். முன்னாடி ஒரு செயலை என்னால பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம என்ன வார்த்தையை உபயோகிக்கணும்னு சொன்னேன்? குட். அதனால மார்க்கோஸால 22 வயசா இருந்த பொழுது அவரால ஓட்ட முடிஞ்சது. குட். Benny dash walked because of sharp pain in his left foot. That's why he got a taxi. ஒருத்தர் டாக்ஸில ஏறி போயிட்டாரு. அவருக்கு வலி ரொம்ப அதீதமா அவருடைய இடது பக்கம் கால் பகுதியில இருந்ததுனால அவர் டாக்ஸில ஏறி போயிட்டாரு. அவரால ஒழுங்கா நடக்க முடியல. ஏன் நடக்க முடியல? அவர் கால்ல ஒரு வலி. அந்த வலினால அவர் டாக்ஸி புடிச்சு போயிட்டாரு. பென்னி couldn't walk because of ஷார்ப் பெயின் இன் ஹிஸ் லெஃப்ட் ஃபுட். அவரால நடக்க முடியல. குட் நாட். நடக்க முடியாது அப்படின்னா தான் காண்ட். நடக்க முடியவில்லை. You're telling a reason why a thing isn't happening. Meredith dash wash her hair as she didn't bought shampoo. மெரிடித்ங்கிற நபர் அவங்க கூந்தலை அலம்பிக்க வாஷ் பண்ணிக்க முடியல, ஏன்னா அவங்க கிட்ட ஷாம்பு இல்ல. அவங்களால ஒரு வேலைய பண்ண முடியல, ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு பொருள் இல்ல. couldn't. மார்க் ஸ்டெப் aside so that மோலி. மார்க் வந்து அண்ணன்ட நகர்ந்துட்டு போனார், ஏன்னா மோலி அந்த இடத்துல உள்ள போக முடியும். அதனால அவர் நகர்ந்துட்டார். குட். Yesterday, Molly dash borrow a book from the local library because it was closed. நேத்திக்கு மோலியால ஒரு புக்கை லைப்ரரியில இருந்து கடன் வாங்க முடியல, இந்த நூலகத்துல இருந்து, ஏன்னா அந்த நூலகம் வந்து மூடி இருந்தது. பண்ண முடியல. நேத்திக்கு பண்ண முடியல. You're talking about the past. So couldn't. So now that we have solved the quiz pertaining to can and could, I hope you have clearly understood situations where we use this word can and could. Yeah? Right? Okay. As I told in the beginning, towards the end, we will be learning a vocabulary, new word for the day. So, new word that we are going to learn for the day is lukewarm. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தை? lukewarmனா என்னங்கிறது யாருக்காவது தெரியுமா? LUKEWARM. வெது வெதுப்பான அப்படின்னு சொல்றதுதான் இந்த lukewarm.
என்னன்னு சொல்லக்கூடிய வார்த்தை லியூக்வார்ம்ங்கிறது வெதுவெதுப்பான, ஸ்லைட்லி வார்ம், மிதமான சூடு, ஸ்லைட்லி வார்ம், ஒரு மிதமான சூடு. ரொம்ப கொதிக்கிற சூடு கிடையாது. ஒரு மிதமான சூடு. ஸ்லைட்லி வார்ம். We'll see a sentence for this word. The doctor advised the doctor advised her to drink lukewarm water. இந்த டாக்டர் அந்த பெண்ணிடம் வெதுவெதுப்பான நீரை குடிக்க கூறினார். டு ட்ரிங்க் lukewarm வாட்டர். வெதுவெதுப்பான நீர். LUKEWARM. இந்த காஃபி அம்மா வச்சிருக்காங்க காஃபி குடிக்கிறதுக்கு. ஆனா அந்த காஃபி வந்து ஆறி போயிடுது. அதுக்காக ரொம்ப ஐஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. சூடே இல்லைன்னு சொல்ல முடியாது. வெதுவெதுப்பா இருக்கு. This coffee is lukewarm. How you can say? How you can say it? This coffee. இந்த காஃபி ரொம்ப வெதுவெதுப்பான சூட்ல இருக்கு. கொதிக்கல. ரொம்ப சூடா இல்ல. வெதன்னு இருக்கு. This coffee is lukewarm. So it's slightly warm. ரொம்ப வெதன்னு இருக்கு. ரொம்ப சூடாவும் இல்ல, ஜில்லுன்னும் இல்ல. மிதமான சூடு. அதுதான் lukewarm. Okay? You also make note of this word lukewarm with the meaning and a simple example, and you try to use this word in your day-to-day communication so that you will help your friends as well for them to learn a new word, and you will also improvise your vocabulary. So before ending the session, I'll end with a small note. Practice makes man perfect. ஒரு வேலை நம்மளால பண்ண முடியல அப்படின்னா, அத நம்ம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம். அதுல ஆர்வம் செலுத்தி, அத வந்து இன்னும் எப்படி சிறந்ததா நம்ம செய்யலாம் அப்படின்னு இந்த சிந்திச்சுட்டே இருந்தோம்னா, கட்டாயமா நம்பளாலயும் அந்த வேலைய சிறப்பா செய்ய முடியும். இஃப் யூ வாண்ட் டு பி பெர்ஃபெக்ட், யூ நீட் டு பிராக்டிஸ் எவ்ரி டே. நம்ம தான் தினைக்கும் அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அந்த ஒரு வேலைய பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னா, எந்த ஒரு வேலைய பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னாலும், நம்ம தினைக்கும் அதுக்கு தகுந்தாவாறு அதுக்கு உழைக்கணும். தினைக்கும் பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப நான் நல்லா கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, உடனே நாளைக்கே போய் என்னால ஒரேடியா 4ம் 6ம் என்னால அடிக்க முடியாது. நான் தினைக்கும் பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி பேட் புடிச்சுட்டா 4 அடிக்க முடியும்? எப்படி பேட்ட புடிச்சுட்டா நான் அவுட் ஆகாம என்ன நானே காப்பாத்திக்க முடியும்? இதெல்லாம் எப்படி வரும்? நான் தினைக்கும் பிராக்டிஸ் பண்ணா தான் முடியும். தினைக்கும் நான் நண்பர்களோட விளையாடி பார்க்கணும். அப்பதான் நான் அந்த மேட்ச்ல, அந்த கிரிக்கெட்ல வந்து நான் பெர்ஃபெக்ட்டா விளையாட முடியும். இல்லையா? So it's not only in cricket, whatever action, whatever things you do in your day-to-day life, you need to have a constant practice so that you become perfect in whatever task you do. எந்த ஒரு செயலை நீங்க சிறப்பா செய்யணும்னு விரும்பினாலும், அதை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அத பத்தின சிந்தனைகள் இருந்துட்டே இருக்கணும். அத பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா, உங்களாலயும் அந்த ஒரு செயல சிறப்பா பண்ண முடியும். இந்த ஒரு நல்ல நோட், இந்த ஒரு நல்ல ப்ராவர்போட நான் இன்னையோட கிளாஸ முடிச்சுக்கிறேன். அடுத்த செஷன்ல நம்ப மீதமுள்ள மாடல் வெர்ப்ஸ நம்ம ஒண்ணொண்ணா கத்துக்கலாம். ஸோ கீப் லேர்னிங். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.